Hi friends, இன்னைக்கு நம்ம சேனல்ல பார்க்க போற ரெசிபி டேஸ்டியான சேமியா பிரியாணி ரெசிபி. எப்படி செய்யறதுன்னு பார்த்துடலாமா? வாங்க வீடியோக்குள்ள போலாம். சேமியா பிரியாணி ரெசிபிக்கு 2 சேமியா பாக்கெட்டை கடாயில் ஆட் பண்ணிக்கலாம். மீடியம் ஃப்ளேமில் வச்சு இதை ஒரு 2 மினிட்ஸ் போல் லைட்டாக வறுத்து எடுத்துக்கலாம். இது ரொம்ப கோல்டன் ப்ரௌன் கலரில் ஆகாத மாதிரி பார்த்துக்கோங்க. இப்போ இது கொஞ்சமாக வறுத்தாச்சு. இதை வெளியில் எடுத்துடலாம். இப்போ அதே கடாயில் தேவையான அளவு ஆயில் ஆட் பண்ணிக்கலாம். ஆயில் லைட்டாக காஞ்சதும் இதில் ஸ்பைசஸ்லாம் ஆட் பண்ணிடலாம். இப்போ ஆயில் நல்லா காஞ்சிருச்சு. இதில் ஒரு பிரிஞ்சி இலை, ஒரு துண்டு பட்டை, 2லேருந்து 3 லவங்கப்பூ, 3லேருந்து 4 முந்திரி ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதில் 2 கப் அளவுக்கு நீட்டாக கட் பண்ண வெங்காயத்தை ஆட் பண்ணிக்கலாம். இப்போ வெங்காயம் ஆட் பண்ணதும் இதை நல்லா வதக்கிக்கலாம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணிவிட்டு அதில் ஆல் என்ற ஆப்ஷன் கொடுத்துக்கோங்க. அப்போ தான் நம்ம சேனலில் போடுற வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன்ஸ் எல்லாம் வரும். இப்போ வெங்காயம் லைட்டாக கோல்டன் ப்ரௌன் ஆகிடுச்சு. இந்த ஸ்டேஜில் 2 பச்சை மிளகாய், 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட், கொஞ்சமாக புதினா ஆட் பண்ணிவிட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போது இதில் இருக்க ஸ்மெல்லெல்லாம் போயிடுச்சு. இந்த ஸ்டேஜில் ஒரு பெரிய சைஸ் தக்காளியை சின்னதாக கட் பண்ணி ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். தக்காளி வெங்காயம் எல்லாம் நல்லா வதங்கினதும் நம்ம காய்கறிகளை ஆட் பண்ண ஆரம்பிச்சிடலாம். 3 ஸ்பூன் பச்சை பட்டாணி, 1 உருளைக்கிழங்கு, 2 கேரட், 5 பீன்ஸ் இதெல்லாம் நல்லா சின்னதாக கட் பண்ணி ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இந்த சேமியா பிரியாணி ரெசிபி ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். 1 டேபிள் ஸ்பூன் வெறும் மிளகாய் தூள், 1/2 டேபிள் ஸ்பூன் கரம் மசாலா, 1/2 டேபிள் ஸ்பூன் தனியாத்தூள் ஆட் பண்ணிவிட்டு தேவையான அளவு சால்ட் ஆட் பண்ணிவிட்டு 2 டேபிள் ஸ்பூன் தயிர் ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சமாக புதினா கொத்தமல்லி ஆட் பண்ணிவிட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். மிளகாத்தூளோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இந்த ஸ்டேஜில் வாட்டர் ஆட் பண்ணிடலாம். 2 சேமியா பேக்கெட்டுக்கு 6 கிளாஸ் அளவுக்கு வாட்டர் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ வாட்டர் ஆட் பண்ணியாச்சு. இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை காய்கறி வேகிற வரைக்கும் நல்லா இதை கொதிக்க வச்சுக்கலாம். இப்போ இது நல்லா கொதிச்சிருச்சு. காய்கறியும் நல்லா வெந்துடுச்சு. இந்த ஸ்டேஜில் சேமியாவை ஆட் பண்ணிடலாம். இப்போ நம்ம வறுத்து வச்சுருக்க அந்த சேமியாவை இதில் ஆட் பண்ணிடலாம். சேமியா ஆட் பண்ணிவிட்டு இதை ஒரு 5 மினிட்ஸ் போல் க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம். அது அப்படியே நல்லா இதில் வெந்துடும். இப்போ ஆட் பண்ணியாச்சு. இதை லைட்டாக மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம். சேமியா பிரியாணி ரெசிப்பியை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்றதை கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்கள். இந்த ரெசிபி சில்ட்ரன்ஸ்க்கெலாம் ரொம்ப பிடிக்கும். ஏன்னா இதில் எல்லா காய்கறிகளுமே இருக்குது. வேறு எதுனா காய்கறிகள் வேணும்னா கூட இதில் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இது மிக்ஸ் பண்ணியாச்சு. இதில் கொத்தமல்லி தூவி இதை ஒரு 5 மினிட்ஸ் போல் க்ளோஸ் பண்ணிடலாம். இப்போ 5 மினிட்ஸ் ஆகிடுச்சு. நல்லா வெந்திருக்கு. இதை ஒரு லைட்டாக மிக்ஸ் பண்ணிவிட்டு சர்வ் பண்ணிடலாம். நம்மளோட டேஸ்டியான சேமியா பிரியாணி ரெடி. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்றத கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்கள். இப்போ இதை டேஸ்ட் பண்ணி பார்த்துடலாமா? இந்த சேமியா பிரியாணி ரெசிப்பியை சுட சுட மார்னிங்கில் பிரேக்ஃபாஸ்ட்டாக சாப்பிட்டா ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். வாவ், செம்ம டேஸ்ட்டாக இருக்குது. கண்டிப்பாக இந்த ரெசிப்பியை ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணிவிட்டு அதில் ஆல் என்ற ஆப்ஷன் கொடுத்துக்கோங்க. அப்போ தான் நம்ம சேனலில் போடுற வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன்ஸ் எல்லாம் வரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.